ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். Question from Govindan sir. ஞானம் எப்போது கிடைக்கிறதோ அப்போது மாயை எரிந்து போய்விடும் என்கிறது ஒரு ஆன்மீக குறிப்பு. ஆனால் ஞானம் பெற்ற பின்னரும் இவ்வுலகில் உள்ள மகான்கள் மாயா என்று சொல்லப்படும் இந்த உலகத்தில்தானே தங்களது ஆன்மீக வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க வேண்டியிருக்கிறது. அப்படி இருக்கும்போது மாயையின் தாக்கம் அவர்களது ஆத்ம நிலையிலான வாழ்க்கையை பாதிக்காமல் போகுமா? ஞானம் என்றால் என்ன, இல்லை ஞானம் என்பது எது அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி கொண்டு அதற்கு ஆதிசங்கராச்சாரியார் பதில் சொல்கிற போது ஞானம் குத அப்படிங்கிறார். ஞானம்னா என்ன? அதுக்கு அவர் சொல்லுகிற பதில் சிவாய தேவ. சிவன் என்ற தெய்வத்தின் பெயரால் நீங்கள் எதை அறிகிறீர்களோ அடைகிறீர்களோ தட் இஸ் ஈக்குவல் டு என்லைட்டன்மெண்ட், ஞானம்னு அர்த்தம். இப்போ வாட் இஸ் சிவா? அன்பே சிவம் ஆவது அறிகிறார், அன்பே சிவம் ஆவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். அப்போ அன்புங்கிறது என்ன? எந்த சுயநலமும் இன்றி. லவ் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப்லெஸ்னஸ். எந்த சுயநலமும் இருக்கக்கூடாது. இப்போ வாட் இஸ் செல்ஃப்? செல்ஃப் இஸ் ஈக்குவல் டு லவ்லெஸ்னஸ். சுயநலம் என்பது அன்பின்மை, அன்பு என்பது சுயநலமின்மை. இப்போ இந்த நிலைகளை யார் அடைகிறார்களோ அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் பாரபட்சம் இருக்காது. ஒரு காற்று எல்லார் மூக்கிலையும் போகும், மழை எல்லார்கிட்டையும் பெய்யும், ஆற்றுல யார் வேணால் போகலாம், குளிக்கலாம், குடிக்கலாம், எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கலாம், விவசாயத்துக்கு யூஸ் பண்ணலாம், எந்த கேள்வியும் இதெல்லாம் கேட்குறதே இல்லை. அந்த மாதிரி நீங்கள் ஆயிடுவீங்க. நிஜமாகவே நீங்கள் அந்த சிவநிலையை அடைந்திருந்தால் அதுக்கு அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய அன்பு தான் சிவங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். அருள் எனும் அன்பு ஈன் குழவி. அன்பு என்ற தாய் பெற்று போட்ட குழந்தை தான் அருள்னு கூட நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க. அந்த நிலை வந்த பின்னால் நோ பார்ஷியாலிட்டிஸ், நோ டிஸ்கிரிமினேஷன். நீயும் மழை மாதிரி ஆகிடுவேன். இப்போ நம்ம உட்காந்துருக்கோன்னா நான் பார்த்து சொல்லுவேன், அவங்களுக்கு வரல பாரு, இவங்களுக்கு வரல பாரு, அவங்க இப்போ தான் வந்துக்கிறாங்க பாரு. இதெல்லாம் என் வேலை இல்லை, இதெல்லாம் ஒரு சாமியார் வேலையா? நீ சாப்பிட்டா எனக்கு என்ன சாப்பிட்டா கிடையாது. அது மாதிரி ஆகிடுவேன். நீ வில் நாட் பி ஏபிள் டு be a passive person. You will start caring and sharing whatever you have with all others. And அந்த கேரிங் ஷேரிங் தான் ஆன்மீகத்தினுடைய மிகப்பெரிய நிலை. முருகப்பெருமானை பற்றி அருணகிரி சொல்கிற போது ஞான பூதரத்து உச்சின்னுவார். ஞானத்துக்கு ஒரு மலை இருந்து அந்த மலைக்கு உச்சியில் யாருன்னா உட்காந்துருந்தாக்கா அதான் முருகப்பெருமான்ற மாதிரி. அந்த நிலைகளை அடைவது கடினம். அடைஞ்சிட்டா ஒன்றுமே இருக்காது. இப்போ எனக்கு என்ன தேவை இந்த உலகத்தில் இல்லை? சீன் த வேர்ல்டு. அப்படியே மை கப் ஆஃப் ஹாப்பினஸ் இஸ் ஃபுல் டு த பிரிம் அப்படின்வேன். என்னுடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சி கோப்பை ததும்பி வழிகிறது. ஐ ஹவ் நோ ரிக்ரெட் ஃபார் லிவிங் திஸ் வேர்ல்டு. இந்த செகண்ட் கடவுள் கூப்பிட்டா கூட போயின்னே இருப்பேன் நான். எனக்கு எந்த குறையுமே இல்லை. வேலை நமனும் வருவானில் தம்பி தனைய துணையாமோன்னுவாங்க. யம தர்மம் வரபோது என் தம்பி மச்சான்னா விட்டு போக போகிறானா? அதனால் என்ன பண்ணோம்? உம்பரு பரவும் திரு தணிகை மலைமேல் இருப்பார்க்கு தும்பக்குடரை எடுக்காமல் அவல வயிற்றை வளர்ப்பதற்கே அல்லும் பகலும் அலைகின்றேன், சிவகனியை சேர கருதுகிறேன். நான் சிவகனியை சேர்ந்து விட்டவன், எல்லா கடவுளையும் அறிந்து விட்டவன், அடைந்து விட்டவன். அதனால் அந்த பாக்கியம் நமக்கு கிடையாது. அண்ட் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் இல்லைங்கிற மாதிரி எனக்கு தேவையும் இல்லை. ஹையஸ்ட் லெவல் என்ன? வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கல்லால் அப்படின்னு. வான்ஸும் இருக்கக்கூடாது, தேடுதலும் இருக்கக்கூடாது, வேண்டுதல் வேண்டாமை ரெண்டும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இந்த உலகத்திலேருந்து இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவது அரிது என்று வள்ளுவர் சொல்கிறார். அப்போ எனக்கு வேண்டுதல் இல்லை, வேணான்னு ஒன்றும் இல்லை. ஒரு விட்னஸ் ஸ்டேஜுக்கு வந்துடுவோம் நம்ம. வாட் எவர் ஒர்க் காட் ஹஸ் கிவன் வி ஹாவ் டு பெர்ஃபார்ம். அதை ஒரு மெட்டிகுலஸ் பெர்ஃபெக்ஷனாக, கமிட்டடாக, டெடிக்கேட்டடாக, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் செய்து கொண்டிருப்போம். அப்போ எப்போ கடவுள் கூப்பிட்றாரோ அது வரைக்கும் இந்த வேலை தான் செஞ்சாகணும். வாட் எல்ஸ் ஐ கேன் டூ? யூ டெல் மீ. ஐ ஹவ் நோ ஃபேமிலி, ஐ ஹவ் நோ ப்ராப்பர்ட்டிஸ், ஐ எம் நாட் எ ட்ரஸ்டி இன் யுவர் ஆர்கனைசேஷன். எதுவுமே இல்லை, ஆனால் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே தான் உட்காந்துருப்போம் இல்லையா? எந்த ஒரு ட்ரஸ்ட்டில், எந்த ஒரு ஆசிரமத்திலேயாவது சாமியாரும் சாமியாருடைய சொந்தக்காரங்களை தவிர யாருன்னு இருப்பாங்களா? இங்கே மெட்டிகுலஸ் பெர்ஃபெக்ஷன். ஒவ்வொரு பைசாக்கும் கணக்கு இருக்குது.
எவ்ரிடே கணக்கெல்லாம் எழுதிடுறாங்க. இங்கே யாருக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு ஆன்மீகத்தை நாம் நேர்மையாக நடத்திக்கிட்டு இருக்கோம். அதனால் இதெல்லாம் மக்களுக்கு புரியல. புரிகிற காலம் வந்தாக்கா அவனுக்கு லாபம், நமக்கு என்ன லாபம் இல்லையா? யார் வந்தாலும் நமக்கு செலவு தான். நான் உங்கள்கிட்ட ஏதாவது கேட்க போகிறேன், நான் ஒன்றும் கேட்க போகிறதில்ல. ஸோ திங்ஸ் வில் டேக் இட்ஸ் ஓன் ஷேப் அட் த அப்பாயிண்டட் அவர் ஆஃப் காட். மை டைம் இஸ் எட்டு கம்முன்னு அடிக்கடி ஏசுநாதர் பைபிளில் சொல்லுவார். அது மாதிரி ஐ ஆம் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் த டைம் when God will really glorify this organization and glorify the selfless sacrifice and service which I have been doing for years together. 36 வருஷமாக செய்கிறேன் நான் இந்த வேலையை. 36 வருஷங்கிறது ஒரு சாதாரண இடம் கிடையாது. எவ்வளோ வருஷமாக செய்கிறேன் நான் இல்லையா? மண்ணடியில் ஆரம்பித்து பெசன் நகருக்கு போய் நீலாங்கரைக்கு போயிட்டு இங்கே வந்தே இப்போ 26 வருஷம் ஆகிப்போச்சு. யாருக்கும் உன்னுடைய ஒர்த்தெல்லாம் தெரியாது. ஆனால் நீ அதே மாதிரி போர் அடிக்காமல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அதனால் பிசி சர்க்கார்னு ஒரு ஆள் இருந்தான். அந்த ஆள் மெஜிஷியன். அந்த ஆள் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்துட்டு யாரோ அவனை கூப்பிட்டு கேட்டாங்க, நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிய இயர்ஸ் டுகெதர், உனக்கு போர் அடிக்கலன்னு கேட்டாங்க. அதுக்கு அவன் சொன்னான், நான் திரையை லேசாக விலக்கிட்டு பார்ப்பேன், இவ்வளோ பேரும் 5000 ரூபாய் 2000 ரூபாய் டிக்கெட்டு வாங்கிட்டு உக்காண்ட்ருக்காங்க. ஸோ ஐ ஷுட் கிவ் தம் மை பெஸ்ட் அப்படின்னு தோணும். ஆனால் எனக்கு இந்த வேலை போர் அடிக்கிறது இல்லை அப்படின்னா. அந்த மாதிரி தான் சிவசங்கர் பாபா போன்றவர்களும் கூட ஏதோ ஒரு வகையில் கடவுள் கொடுத்துருக்காரு ஒரு பவரை. அதை வச்சு இவ்வளோலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையும் கடவுள் தான் கொடுத்துருக்காரு. இல்லைன்னா நான் என்னத்தை கொண்டு இந்த மெட்ராஸுக்கு ஒன்றுமே கொண்டு வரல. ஐ கேம் வித் 10 rupees இன் மை பாக்கெட்னு ஒரு தடவை சொல்லிட்டேன். இவ்வளவும் கடவுள் கொடுத்தது தான். இப்போ அந்த அக்கௌண்டபிலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சிகிட்ருக்கோம். ஸோ மை டார்கெட் இஸ் தி பாஸ், கடவுள். அவரை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். மனிதர்களை ப்ளீஸ் பண்ணவே முடியாது. மனிதர்கள் விருப்பு வெறுப்புகளை உடையவர்கள். அவங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கும், பிடிக்காமல் போகும். அதுக்கெல்லாம் காரணம்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கவே முடியாது. we have been doing this work and my rewards are from the sky. I am not dependent on the masses. ஜனங்களை நம்பி என்னுடைய ஆன்மீகம் இல்லை. ஜனங்களுக்காக என்னுடைய ஆன்மீகம், ஆனால் ஜனங்களை நம்பி என்னுடைய ஆன்மீகம் இல்லை. பூவுலகில் கோபியருடன் ராசலீலைகள் புரிந்து கொண்டிருக்கும் பகவான் கிருஷ்ணரை ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி என்றும், தினமும் அநேக முறை உண்டு கோபதாபங்களுக்கு ஆளாகும் துர்வாச முனிவரை நித்திய உபவாசி என்றும் எப்படி கூறுகிறீர்கள் என்று நாரதர் பிரம்மதேவனை பார்த்து ஒரு முறை கேட்டபோது, இதற்கான விடையை நீ பூமிக்கு சென்று அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள் என்று பிரம்மதேவன் கூறியிருக்கிறார். நாரதருக்கு இவர்கள் இருவரும் கூறிய பதில்கள் என்ன என்பதை தெளிவுபடுத்துவார். கோபிகைகள் எல்லாம் பிருந்தாவனத்தில் பௌர்ணமியில் கிருஷ்ண பரமாத்மா கூட அந்த இதுக்காக போகிறாங்க, உற்சவத்துக்காக போகிறாங்க. போகிறபோது யமுனையில் ஒரே வெள்ளம். அங்கே உட்காண்ட்ருக்கார் துர்வாச ரிஷி. அவர்கிட்ட போய், சாமி நாங்கள் அந்த கரைக்கு போகணும், இன்றைக்கி பிருந்தாவனம் இருக்காங்க, நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, சாப்பிட ஏதாவது கொடுங்கன்றார். இவங்க வச்சுருக்கிற சீடை முறுக்கு லட்டு பூந்தி எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அவர் நல்லா சாப்பிட்றாரு. சாப்பிட்டு ஏப்பம் விட்டு, கிருஷ்ணா நான் பட்டினி கிடந்தது உண்மை என்றால் யமுனை வழிவிட வேண்டும் அப்படின்னாரு. யமுனை டுவாயின்னு வழி விடுச்சு. இவங்கெல்லாம் அந்த பக்கம் போனாங்க. போகிறதுக்கு முன்னே சாமியார் கேட்டாங்க, சாமி எங்கள் இதில் தான் நீ நல்லா மொக்குன்னு மொக்குன, நீ நான் ஒன்றுமே சாப்பிடல விரதம்ன்ற, அந்த யமுனையும் கோஆப்ரேட் பண்ணுதுன்னு. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் கொடுத்த எல்லாத்தையும் நான் கிருஷ்ணார்ப்பணம்னு அவனுக்கு தானே கொடுத்தேன், நான் பட்டினி தானே அப்படின்னாரு. அக்கறைக்கு போய் கிருஷ்ணர் கூட டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சுட்டு, கிருஷ்ணா துர்வாச ரிஷினால் நாங்கள் இந்த கரைக்கு வந்தோம், இப்போ அந்த கரைக்கு போனோம், நீ தான் வழிகாட்டணும். கிருஷ்ணன் சொன்னாராம், நான் ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி என்பது உண்மையானால் யமுனையே வழிவிடட்டும் அப்படின்னா. அவங்க வாயில் அடிச்சுனாங்களாம், இவ்வளோ நேரம் எங்கள் கூட கூத்தடிச்சிட்டு நீ பிரம்மச்சாரின்னு சொல்கிறியப்பா அப்படின்னு. அப்போ கிருஷ்ணர் சொன்னாராம், நீங்கள்லாம் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள்லாம் பெண்கள்னு சொல்லி, நீங்கள்லாம் பெண்கள் இல்லை, நீங்கள்லாம் ரிஷிகள், சித்தர்கள். பகவான் கூட இப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக வரம் வாங்கி இந்த உலகத்தில் கோபிகைகளை பிறந்திருக்கீங்க. ஏன்னா ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட், லைக் போல்ஸ் ரிப்பல். அதனால் கோபிகைகளாக ரிஷிகள் பிறக்கிறதுக்கு என்ன காரணம்? ஆப்போசிட் போல்ஸ். இல்லைன்னா அட்ராக்ஷன் செட் ஆகாது. அதனால் நீங்கள் எதை கேட்டு வந்திருக்கீங்களோ அதை தானே நான் கொடுத்துருக்கேன், இதில் என் மேலே என்ன தப்பு அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். அதனால் உலகத்தில் நாம் பார்க்கிற பார்வைகள் வேறு,
நான் பார்க்குற பார்வையே தப்பு. எனக்கு நம்முடைய குருவி மூளை வச்சுக்கிட்டு நம்ம இது ரைட்டு ராங்கு அப்படின்னு நினச்சிக்கினே இருக்கோம். நான் 100 தடவை சொல்லிட்டு வரேன். அப்பங்காரன் அவன் பொண்ணை காலேஜுக்கு ஸ்கூட்டரில் கூட்டின்னு போகிறான். பார்க்குறவன் என்ன சொல்லுவான், பாரு யாரையும் தள்ளின்னு போகிறான்னு தான் சொல்லுவான். இவன் போர்டை வச்சுக்குவான், என் பொண்ணு தான் தப்பாக பார்க்காதுன்னு சொல்லுவான். ஆனால் பார்க்குற உலகம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும், பேசுகிற நார வாய் பேசிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம மனசாட்சி தான் நமக்கு கடவுள். அதனால் கண்காணி இல்லை என்று கள்ளம்பல புரிவார், காணுங்கால் கண்காணி என்று ஒன்று இல்லாத இடமில்லை காண்றார் திருமூலர். இப்போ நம்மளை யாரும் பார்க்கலன்னு சொல்லி எல்லாரும் ஏமாத்தினுக்கிறாங்க. ஆனால் எல்லா நேரத்திலும் 2 கண்கள், கடவுளுடைய கண்கள் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் அவருடைய வாதம். அதனால் எவ்ரிதிங் இஸ் ரைட் இன் திஸ் வேர்ல்ட். எந்த ஒரு நிகழ்வும் கூட காரண காரியங்கள் இல்லாமல், ஒரு ஃப்ளாஷ்பேக் இல்லாமல், ரீவைண்ட் இல்லாமல், ஃபாஸ்ட் ஃபார்வர்டு இல்லாமல் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதே இல்லை இந்த உலகத்தில். எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும், காரியம் இருக்கும். ஜனங்களுடைய பார்வையில் கோளாறுகள் இருக்கலாம், ஆனால் கடவுளுடைய திட்டத்தில் எதுவும் தவறல்ல. கார்த்தவீரிய அர்ஜுனன் ஒரு ராஜா இருந்தான். அவன் 21 ஜென்ரேஷனுக்கு பிராமணர்களை எல்லாம் கொலை பண்ணிக்கிட்டே இருந்தான். அதுக்கு பின்னால் பரசுராமர் வந்தார். அவர் 21 தலைமுறைக்கு சத்திரியர்களெல்லாம் அழிச்சிக்கிட்டே இருந்தார். ஸோ அவன் பண்ணதுக்கு இவர் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறாரு, அவ்வளோதான். அதனால் இவர் பண்ணதும் ரைட்டுன்னு சொல்ல முடியாது, அவன் பண்ணதும் ராங்குன்னு சொல்ல முடியாது. இது எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட்டுங்கிற மாதிரி ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷனுங்கிறது வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயமும் கடவுளினுடைய எண்ணம் இல்லாமல் நடப்பதில்லை. சிவன் ஆணை இல்லாமல் சித்தெரும்பும் கடிக்காது. உன்னை எறும்பு கடிக்கணுன்னா கூட இப்போ எவ்வளோ எறும்பு இருக்குது, உன்னை கடிச்சினா உட்காந்துருக்குது. ஏதோ ஒரு எறும்பு உன்னை கடிக்கணும்னு இருக்கும் இல்லையா, அதுதான் உன்னை கடிக்கும். இல்லைன்னா இந்த இடத்துல எவ்வளோ பாம்பு இருக்குது, யாரையாவது பாம்பு கடிச்சு நீ பார்த்துருக்கியா? கடிக்காது. அதுக்குள்ள நியாயம் அதுக்கு, உனக்குள்ள நியாயம் உனக்கு. ஸோ எதுவுமே கடவுளுடைய திட்டத்தில் அதை ராங்காக போகாது. இல்லை ராஜா கை வச்சவே ராங்காக போகாது. நம்ம ராஜா என்ன சாதாரண ராஜாவா? நடராஜா, சுந்தரராஜா, தியாகராஜா, கோவிந்தராஜா, அவருக்கு ஏதாவது பண்ணார்னா இல்லை ஏதாவது தப்பு இருக்குமா? அப்போது எல்லா ராஜாவும் இருக்கிற ஒரு ராஜா இருக்கான் இல்லையா, அவன் கை வச்சா எப்படி ராங்காக போக முடியும்? ஸோ யூ ஜஸ்ட் பி அ விட்னஸ். கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த குருவி மூலையை வச்சுக்கிட்டு நாம் இந்த உலகத்தையும் ஜனங்களையும் கடவுளையும் ஆராய்ச்சி பண்ணுறதை விட பெரிய ஒரு வேஸ்டேஜ் எதுவுமே இல்லை. எவ்ரி திங் இஸ் ரைட் இன் இஸ் ஓன் பிளேஸ். வி மே நாட் அண்டர்ஸ்டாண்ட், பட் இட் இஸ் அவர் ஃபால்ட், நாட் காட்ஸ் ஃபால்ட். பிரபஞ்ச துவக்கத்தில் அத்ரி மகரிஷி பிரம்மதேவனிடமிருந்து தோன்றினார். அப்போது இருந்த தேவேந்திரன் பிரம்மஹத்தி தோஷத்தால் பதவி இழந்து தலைமறைவானதால் அத்ரி மகரிஷியின் வழி தோன்றலாகிய நஹீஷன் 100 அஸ்வமேத யாகம் செய்திருந்த காரணத்தால் தற்காலிக தேவேந்திரனாக நியமிக்கப்பட்டான். பதவியும் எல்லையற்ற அதிகாரமும் காமமும் தலைக்கேற அவை நஹீஷனை முறையற்ற வழியில் செயல்பட வைத்தன. அதனால் அகஸ்திய முனிவரின் சாபத்தால் பூமியில் ஒரு பாம்பாய் வந்து அவன் பிறந்தான். இவை அனைத்தும் நமது புராணங்கள் சொல்பவை. பூமியில் தற்போது அரசியலில் என்ன நடக்கிறதோ அதுதான் முன்னர் தேவேந்திர லோகத்திலும் நடந்திருக்கிறது. அப்படியானால் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் வேறுபாடே இல்லையா? தேவேந்திர பதவியை பெறுபவன் எந்த வகையில் ஒரு சராசரி மனிதனை விட உயர்ந்தவன்? இந்த இந்திரன்னாக்கா பெரிய ஆளுன்னு நீங்கள் நினைக்க வேணாம். இந்த உலகத்தில் இருந்து நிறைய தானம் தவம் செஞ்சவங்க தான் தேவர்கள். இது ஒரு பதவி. எப்படி நீங்கள் ஐஏஎஸ் ஐஆர்எஸ் எல்லாம் படித்தா உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் செக்ரட்டரி வரைக்கும் போகிறதுக்கான பதவிகள் கிடைக்குதோ அந்த மாதிரி இந்திரன்ன்றது ஒரு பதவி. அப்போ இந்திரன் எப்படி உங்கள் ஐஏஎஸ் ஐஆர்எஸ் கவர்மெண்ட் செக்ரட்டரி எல்லாருக்கும் சம்பளம் நீங்கள் கட்டுற டேக்ஸ்லேருந்து தான் போகுது, அந்த மாதிரி இந்த தேவர்களுக்கு உள்ள சம்பளம் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் பண்ணுற பூஜை புனஸ்காரம் நீங்கள் போடுற படையலில் தான் போகுது. ஸோ தே ஆர் டிபெண்ட் ஆன் யூ. அது உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. ஆளப்படுபவர்கள் ஆள்பவர்களுக்கான வசதிகளை செய்து கொடுக்கிறார்கள். அந்த மாதிரி தேவர்களை நாம் தான் பார்க்குறோம், அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் நம்ம தான் கொடுக்குறோம். ஒரு பர்சனாலிட்டி உங்கள்கிட்ட இருந்து தான் வரணும். எந்த சட்டங்களாலும் யாராலும் இதையெல்லாம் மாற்றிட முடியாது. நீ உன்னுடைய கான்ஷியன்ஸுக்கு பயப்படணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நீ யோகியனாக இருப்ப. இல்லைன்னா மற்றவெல்லாம் மாட்டுற போது இவன் நினச்சிக்குவான், அவன் மாட்டிக்குவான், நான் ரொம்ப ஜாகிரதை மாட்ட மாட்டேன்னு தான் நினச்சிட்டு இருப்பான். ஆனால்
ஜாதகம் மோசமாகி போச்சுன்னா இவனும் தான் மாட்டுவான் ஒரு நாளைக்கு. அதனால் ஆல்வேஸ் திஸ் ஹஸ் பீன் தேர் இன் த வேர்ல்ட். உனக்குள்ளேதான் இறைவன் இருக்கிறான், நீதான் இறைவன். நீ ஆத்ம விசாரம் செய்தால் இறைவனை உன்னால் நிச்சயம் உணர முடியும் என்று பல அருளுரைகளில் தாங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள். அப்படியானால் த சீக்கர் அண்ட் த சாட் இரண்டுமே ஒருவர்தான் என்று கூற முடியுமா? நான் வேறு எனாதிருக்கும் நீ வேறு எனாதிருக்கும் பவதீதம் அருள்வாயே தான் ஆன்மீகம். மீ அண்ட் காட் ஆர் ஒன் அண்ட் த சேம். அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி. நான் கடவுள், நீயும் அதுதான். அப்போ மனிதர்களாகி இருக்கிய நான் மாத்திரம் இல்லை, ஈஸ்வர சர்வபூதானாம். இந்த உலகத்தில் இருக்கிற ஈயரும்பு முதலாகிய பாம்பு பல்லி ஓனானிலிருந்து எல்லாமே கடவுள் தான் அப்படிங்கிறது தான் தத்துவம். ஆனால் இதெல்லாம் ஜனங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எப்போ பாரு இந்த கேலண்டரு, கல், காகிதம் இதெல்லாம் கட்டின்னு அழுகுறானே தவிர, உனக்குள்ளே கடவுள் இருக்காரா, நீ நேர்மையாரு, ஒழுக்கமாரு, அன்பாயிரு, இப்படிலாம் பல ரூல்ஸ் இருக்குது. கடவுளுக்குன்னு இருக்கு இல்லையா? பொறுமையாக இருக்கணும், அறிவோடு இருக்கணும், வெறுப்பு விடணும், பாரபட்சம் பார்க்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் நீ மாறினா அப்போ தான் உங்கள்கிட்ட இருக்கிற கடவுளுங்கிற குணம் வெளியே வரும். இதுக்கு மக்கள் தயாராக இல்லை. இதனை பொறுத்து மாத்திரம் சும்மா ஒரு ஊதுவத்தி கொளுத்திட்டு கடவுள்கிட்ட உட்காரணும். இல்லை கொஞ்சம் ஜாஸ்தி பக்தி இருந்தாக்கா ஏதோ ஒன்று வளரணும். கந்த சஷ்டி கவசம் அது ஏதோ ஒன்று, அது கூட அர்த்தம் தெரிஞ்சு சொல்ல. செல்வர் சிவபுரத்து சொல்லும் பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். கைலாசத்துக்கு யார் போவாங்க? நம்ம என்ன சொல்கிறோங்கிறத மீனிங் பார்த்துக்கிட்டு சொல்கிறவன் இருக்கான் இல்லையா, மீனிங் தெரிஞ்சுக்கிட்டு அவன் தான் போவான். இவனுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. காலையில் எழுறதே லேட்டாக எழுந்திரிச்சிருப்பான், அப்படியே அவசர அவசரமாக பூஜை ரூமுக்குள்ளே போவான். அதுவே நிறைய பேர் போக மாட்டான். 190 பேருக்கு பூஜை ரூம் கன்செப்ட்லாம் ஒன்றும் கிடையாது. பாரம்பரியமான பழைய குடும்பங்களில் கொஞ்சம் முதலியார், ஐயர், பிள்ளைமார், இந்த மாதிரி சில பேருக்கு பக்தி சின்ன வயசுலேருந்தே பெரியவங்க கற்றுக் கொடுத்துருப்பானுங்க. அவனுங்க பூஜை ரூமுக்குள்ளே போவானுங்க. அவங்களுக்கு டைம் இருக்காது, ஏன்னா அப்பப்போ கடிகாரம் பார்த்துன்னே இருக்கானுங்களா. அதனால் ஏதோ ஒன்று அவசரமாக போட்டு அடிப்பான். கட்டு 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 முட்டு முட்டு மொழிகள் புதுங்கண்டு. பக்தி பண்ணி கொண்டிருந்தால் முக்தியை பெறலாமே அப்படிவாங்க கோபாலகிருஷ்ண பாரதியார். பக்தி பண்ணாக்கா மோட்சத்துக்கு வழி கிடைக்கணும். அப்போ பக்தின்றதே இன்றைக்கி இல்லையே. எங்கே இருக்குது பக்தி? எல்லாம் காரியவாதம், ஒரு காமர்ஸ். வி ஆர் டூயிங் காமர்ஸ் வித் காட். நான் அவனுக்கு தேங்காய் உடைப்பேன், எனக்கு நீ இதை கொடுத்துடணும். நான் அவனுக்கு புடவை சாத்திடுவேன், நீ எனக்கு இதை கொடுத்துடணும். இப்படியே தான் எல்லாம் சொல்லணும். ஸோ எதுவுமே நியாயம் இல்லாத பக்தி மார்க்கமும் இன்றைக்கி போயிட்டு இருக்குது. பக்தியெல்லாம் இல்லை இந்த உலகத்தில் இல்லை. எந்த ஒரு விஷயம் கூட காம்ப்ரமைஸில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஜெனியூனாக கடவுளை தேடுறவங்களோ, நம்ம கடவுளை நம்மளை பார்த்துன்னு இருக்காருன்னு சொல்லி நேர்மையாக வாழ்கிறவங்களோ ரொம்ப கம்மி. கோடியில் ஒருத்தர் இருந்தாவே பெரிய விஷயம். நீ என்னிடம் வருகிறாய் என்றால் உனக்கும் எனக்கும் ஒரு ஆத்ம சம்பந்தம் இருக்கிறது. அது எதுவரை இருக்கிறதோ அதுவரை நீ என்னிடத்தில் வந்து கொண்டிருப்பாய். அதன் பிறகு நீ என்னிடம் வரமாட்டாய் என்று தாங்கள் அடிக்கடி தங்களது அருளுரையில் கூறியிருக்கிறீர்கள். ஆனால் திருப்பதியில் கொங்கணவர், பழனியில் போகர், ஷிரடியில் ஷிரடி சாய் போன்ற மகான்கள் தங்கள் பூலோக வாழ்க்கைக்கு பிறகும் பெரும் மக்கள் கூட்டத்தை தங்களை நோக்கி ஈர்க்கிறார்களே, இது எவ்வாறு சாத்தியப்படுகிறது? கடவுளுக்கும் ஜாதகம் இருக்கு. ஒரு கோயில் விளங்காமல் இருக்கும். இப்போ திருவண்ணாமலைலாம் நானும் அண்ணாமலையாரும் தனியாக உட்கார்ந்த நாளெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பாரு இன்றைக்கி 5 லட்சம் பேர் போய் மலை சுற்றுறானுங்க, எல்லாம் செஞ்சுன்னு உட்காந்துருக்கானுங்க. அப்போ அதே அண்ணாமலையார் ஒரு 10 வருஷத்துக்குள்ளே தானே கூட்டம் வருது. அதுக்கு முன்னாடி ஏன் ஓட்டின்னு உட்காந்து இருந்தார்? அதனால் கடவுளுக்கும் ஜாதகம் இருக்குது. ஒரு கோயிலில் அந்த விக்கிரகத்தை பரிஷ்டை பண்ணுற நேரத்தை வச்சு அதனுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தே தீரும். எவ்வளோ கோயில்கள் செணிச்சு போனதெல்லாம் இருக்குது. திருவக்கரை வக்கரகாளி கோயில் இருக்குது. அது எவ்வளோ பழைய கோயில் அது. ஏன்னா விக்ரமாதித்யெல்லாம் கும்பிட்ட கோயில் அது. யாருமே போகாதது தான் உட்காந்து இருந்தானுங்க. அதுக்கப்புறம் சந்திரசேகரில் பழைய பிரைம் மினிஸ்டர், அவருக்கு ராகவேந்திரான்னு ஒரு ஜோசியர் இருந்தார். அவர் சொன்னார், நீ அந்த கோயிலுக்கும் உனக்கு கனெக்ஷன் இருக்குது, நீ அங்கே போகணும். அங்கே போயிட்டு 54 MP வச்சு அந்த ஆள் பிரைம் மினிஸ்டர் ஆகி தொலைஞ்சிட்டான். அதனால் அந்த கோயிலுக்கு ஒரு கிரேடு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆள் சொன்னான், நீ பெரிய ஆஞ்சநேயருக்கு கோயில் கட்டணும்னு சொல்லி. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, நங்கநல்லூரில் அவ்வளோ உயரமாக ஒரு ஆஞ்சநேயர் கோயிலில் எல்லாருக்கிட்டையும் வசூல் பண்ணி கட்டினாங்க. இப்படி தான் எல்லாம் நடக்குது.
இப்போ ரங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலில் இருக்கிறது வடநாட்டில் ஒரு மலை மேலே இருந்த சிவன். இவங்க இவ்வளோ பெரிய சிலை வச்சுட்டு யாகசாலை பூஜை நடத்துகிற போது ஒரு மீட்டிங் போடுவாங்க, இந்த கோயிலில் ஒரு போஸ்டிங் காலியாகுது, யார் போகிறீங்கன்ட்டு. அப்போது சோறு தண்ணி இல்லாமல் அங்கே உட்காந்துக்கிற சாமி நான் போகிறேன்னுவார். அவரை கொண்டாந்து இங்கே உட்கார வச்சுருவாங்க ஆஞ்சநேயரில். அதே மாதிரி கலவையில் ஒருத்தர் இருந்தார் சச்சிதானந்தன்னு சொல்லிட்டு. அவர் பைராகியாக ஒரு ஊர் சுற்றின்னு இருக்கிற போது செஞ்சிக்கோட்டை கீழே கமலக்கண்ணின்னு ஒரு கோயில் இருந்துச்சு. அங்கே போய் நைட் படுத்துக்கிறாரு. இப்போ கமலக்கண்ணி ஒரு கனவுல சொல்லுது, நான் எங்கே சோறு தண்ணி இல்லாமல் இருக்கேன், நான் உன் உடம்புக்குள்ளே வந்து உனக்கு சில பவர்லாம் கொடுக்குறேன், அதை வச்சு வசூல் பண்ணி எனக்கு ஒரு நல்ல இடத்துல கோயில் கட்டுன்னு சொல்லி. ஸோ இவர் அதுக்கப்புறம் வாக்கெல்லாம் எழுதி கொடுத்துன்னு இருந்தார். அண்டு நிறைய பேர் இதுக்கு முன்னே கமலக்கண்ணியை கும்பிட்டவன்லாம் இருப்பான்ல உலகத்தில், அவங்கெல்லாம் இவர்கிட்ட வருவாங்க. அந்த அட்ராக்ஷன். இவர் சொல்கிற வாக்கு பலிக்கும் அவன் கொஞ்சம் துட்டு கொடுப்பான். இப்படி எல்லாரும் கொடுத்த துட்டை வச்சு தான் இன்றைக்கி காஞ்சிபுரம் பக்கத்தில் கலவையில் கமலக்கண்ணி அம்மன் கோயில்னு ஒன்று அவர் கட்டியிருக்கார். அவர் பேரும் சச்சிதானந்தன் தான். இப்போது திரு ரத்தனகிரியில் இருக்குன்னா அந்த கோயில் திருத்தணிக்கு ஈக்குவலாக ஒரு காலத்தில் இருந்திருக்கு. திருத்தணிக்கு வர கூட்டம் குறைஞ்சிச்சுன்னு யாரோ பிடிக்காதவங்க செய்வினை பண்ணிட்டாங்க. ஸோ ரத்தனகிரி கோயில் விளங்காமல் போயிடுச்சு. பூஜை கட்சி எதுவும் இல்லாமல் சும்மா 8 அடிக்கு 8 அடி சுண்ணாம்பு கோயில் மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ திருவள்ளத்தில் ஒரு சாமி இருந்தார், பிறப்பால வண்ணான், சிவானந்த மோனுகுருன்னு பேர். அவர் அந்த கோயிலுக்கு படிக்கட்டு போட்டார். முதல்ல ஊர் ஜனங்கள்லாம் நாங்கள்லாம் வசூல் பண்ணி கொடுக்குறோம், நீங்கள் இந்த கோயிலை எடுத்து கட்டுங்கன்னு. அவர் சொல்கிறாரு, இந்த கன்சாமூலியார் இருக்கார், அவராவது மணிகாரவர், அவங்க பிள்ளைங்களே யாராவது ஒருத்தனை இந்த கோயிலை எடுத்து கட்டுவான், நான் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டார் அவர். அதுக்கப்புறம் ஈபியில் இருந்தவர் அங்கே வராரு. அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது. எல்லாத்தையும் குடும்பத்தை விட்டு, அவருக்கு 2 பொண்ணுங்க ஒரு பையன்லாம் இருந்தாங்க. அந்த கோயிலில் உட்காந்துட்டு கட்டுறாரு. அவருக்கும் கர்மாலாம் இருக்குது. அதெல்லாம் வச்சு அவருக்கும் அவமானம் மானம் எல்லா விதமான கஷ்டங்களையும் பட்டார். இன்றைக்கி அந்த கோயிலை நல்லா கொண்டாண்டார். அப்போது அழிஞ்சு போன ஒரு கோயில் திரும்பி வர்றதுக்கு ஒரு காலம் இருக்குது. அது யார் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு காரண காரியங்களும் இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில். ஸோ கோயில்கள் சாஸ்வதமானவை அல்ல. உனக்கு எப்படி ஜாதகத்தில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி கோயிலில் இருக்கிற கல் சாமிக்கு கூட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. அது அந்த நேரத்துக்கு அது விளங்கும், விளங்காமல் போகும், இல்லை வேறு ஷிஃப்ட் ஆகும், அந்த எனர்ஜி ஷிஃப்ட் ஆகும். இப்படி தான் எல்லா கோயில்களும். ஒரு காலத்தில் மாங்காடெல்லாம் விளங்காமல் இருந்துச்சு. நான் அந்த காலத்துலேயே போவேன். அண்ணா நகரில் இருக்கிற போது காலையில் 4 மணி 4:30 மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு மாங்காடுக்கு போய் யாரும் இருக்க மாட்டாங்க. மணலி கந்தசாமி மலையார்னு ஒரு பெரிய பண்ணையார், அவர் தான் அந்த கோயில் தர்மகர்த்தாவாக இருந்தார். அப்போ அங்கே இருந்த ஈவோ எல்லாமே வந்து அவர் வச்ச ஆளுங்க. அப்படி இருந்த கோயில் இன்றைக்கி எவ்வளோ பெருசாகி போச்சு. திருவேற்காடு ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. அப்போது ஒரு சாமியார் ராமதாஸ்ன்னு பேர், அவர் ஏதோ இந்த அருள்வாக்கெல்லாம் கொடுப்பாரு. அந்த மாதிரி அவர் அந்த கோயிலில் அருள்வாக்கெல்லாம் கொடுத்து அங்கே கூட்டம் வர ஆரம்பிச்சது. காளிகாம்பாள் கோயில் சாதாரணமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சினிமாவில் ரஜினி பாபா சினிமாவில் காளிகாம்பாள் கோயில், தம்புச்சேட்டி ஸ்ட்ரீட்லாம் காட்டுவார். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒரு பப்ளிசிட்டி வர்றபோது ஜனங்கள்லாம் அங்கே போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் எல்லா கோயிலுக்கும் ஏதோ ஒரு டைம் இருக்குது. அந்த டைம் வர்றபோது அது விளங்குது. அது டைம் முடிஞ்சு போனோடனே திருப்பியும் ட்ராயிங் கீழே போயிடுது. காலம் என்பது கரங்குன்னா சக்கரம். சக்கரம் எப்படி மேலே இருந்து கீழே வரும், கீழே இருக்கிறது மேலே போகுமோ, அந்த மாதிரி இந்த கோயில்களுக்கு எல்லாம் கூட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. இட்ஸ் ஆல் பை ரொட்டேஷன். அதனால் எந்த கோயிலும் பெரிய கோயில் இல்லை, எந்த கோயிலும் சின்ன கோயில் இல்லை, அதனுடைய போக்கில் நடக்கும். இப்போ திருப்பதி இருக்குது, ஏன் இவ்வளோ ஜனங்க போகிறாங்க? அதே சாமிக்கு எவ்வளோ இடத்துல பெருமாள் கோயிலெலாம் கட்டியிருக்காங்க, ஏன் அவ்வளோ ஜனங்க போகிறதில்ல அப்படின்னா, அந்த திருப்பதி மாதிரி இடங்களில் யாரோ ஒரு சித்தர், ஒரு யோகி, அவங்களுடைய சமாதி இருக்கும். ஸோ அந்த பவரில் அந்த கோயில் பவர்ஃபுல்லாக இருக்கும். இதே நீ நுங்கம்பாக்கத்துலேயும் கோடம்பாக்கத்துலேயும் ஒரு வெங்கடாஜலபதி சிலையை வச்சு கோடு கட்டினேனாக்கா அந்த பவர் அங்கே இருக்காது. ஏன்னா யாரோ ஒருத்தர் சித்தர் அங்கே ஒடுங்கிருக்கணும். அதனால தான் சில கோயிலெலாம் நல்லாயிருக்கு. பழனி போகர் இருக்கார், இப்படி ஒவ்வொரு இடத்துல யாரோ இருக்காங்க, அதனால் அந்த கோயிலெலாம் இருக்குது. அதே சாமிக்கு நீ வேறு இடத்துல கோயில் கட்டிப்பாரு, அப்படிலாம் இருக்கவே இருக்காது. அதனால் எல்லாமே ஒரு பவர் கேம் தான். எப்படி உங்களுக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி கோயிலில் இருக்கிற சாமிங்களுக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் எதுவும் அது பெரிய விஷயம் நம்ப தேவையில்லை. நடமாடும் கோயில் நம்பருக்கு ஒன்று ஈங்கிறார். நீ வந்து கோயில், உன் உடம்பு தான் கோயில், உன் உடம்பு ஆலயம் உள்ளம் பெரும் கோயில். அப்போ நீ எவ்வளோ யோகம் பண்ணுறியோ, தியானம் பண்ணுறியோ, பூஜை பண்ணுறியோ, அந்த அளவுக்கு நீ கூட கோயில் தான். நீ சொன்னால் பலிக்கும்.
மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின் ஆற்றல் அப்படின்னு இன்னும் வாக்குக்கெல்லாம் பலித்தம் உண்டு. இப்படி நம்மக்கிட்ட இருக்கிற டிவைன் எனர்ஜியை வெளியே கொண்டு வர முடியும். நம்ம முயற்சி செய்கிறதில்ல. நம்ம ஏதோ சாப்பிட்டு சாணி போட்டு 2 பன்னிக்குட்டி போட்டு ஒரு நாளைக்கு செத்து போகிறோம். நம்ம ஹியூமனை இருந்துட்டு வயத்துள் வாழ்ந்து வானரையும் தெய்வத்தை அடையணுங்கிறதையோ இல்லை தானமும் தவமும் தாம் செய்து வானவர் நாட்டில் வழி கிடைக்க வேண்டும் என்பதோ நமக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ வி ஆர் ஒரு நம்மக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை அண்டர் செல் பண்ணுறோம். ஒரு மனுஷனாக இருந்து செத்து போகிறோம். நமக்கு இருக்குது ப்ரமோஷன், அதுக்கு மேலே நம்மளால் போக முடியும், நம்மளே கடவுளாக முடியும். ஆனால் மக்களுக்கு புரியறதில்லை. ஓகேவா? லாஸ்ட் கொஸ்டின். ஆன்மீகத்திற்கும் ஆத்ம சுத்திக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஆன்மா சுத்தமாக இருந்தால் அதுதான் ஆத்ம சுத்தி. ஆத்மா சுத்தியாக இருக்கிறது. எப்படி சுத்தமாகும்? புறந்தூய்மை நீரால் அமையும். வெளியே நீ டெட்டால், லைஃப் பாய் சோப், மைசூர் சாண்டில் சோப்பு குளித்தா சுத்தமாயிடும். அப்போ உள்ள இன்டர்னல் பியூரிட்டி எப்படி வரும்? வாய்மையால் காணப்படும். புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். அப்போ வாய்மைன்னா என்ன? நீ எதை நினைக்கிறியோ அதை பேசுறது, நீ என்ன பேசுனியோ அந்த மாதிரி நடந்து காட்டுறது. உலகமே தப்புனாலும் பரவாயில்ல, நீ ஒரு விஷயத்தை நம்பி அதை பேசினா அந்த மாதிரி நீ நடந்து காட்டணும். அதுதான் வாய்மை என்பது. ஸோ எத்தனை பேர் அதெல்லாம் முடியும் இல்லையா? எல்லாம் போய் தானே சொல்கிறாங்க. உள்ள ஒரு மாதிரி சொல்கிறாங்க, வெளியே ஒரு மாதிரி இருக்காங்க. மற்றவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு மாதிரி போலியாலாம் வாழ்கிறாங்க, போலியாக பேசுகிறாங்க. அதனால் வாய்மை என்றது அவ்வளோ ஈஸியாக வரப்போகிறதில்ல ஜனங்களுக்கு. அது வந்ததுனாக்கா அதனால் அகந்தூய்மை சுத்தமாயிடும். அகந்தூய்மை வந்துடுச்சுனாக்கா அதுக்கு பின்னால் நீங்கள் நெஞ்ச கனகல் நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருகங்கிறார். நெஞ்சம் ஆசைகளால் கனத்து போய் கல் மாதிரி இருக்குது. அந்த கல்லை கரைக்கணும். அப்போ தான் கடவுளுடைய 2 பாதங்கள் அதில் உட்காரும். அதனால் நெஞ்ச கனகல் நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருக முருகனிடத்தில் தஞ்சம் செய்து அருள் கேட்டு நான் இந்த கந்தர் அனுபூதியை பாடி பஞ்ச சக்கர ஆணை பதம் பணிவாம், நான் பிள்ளையாரை கும்பிட்டுன்னு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம மனசில் 1000 வாசல் இதயம், 1000 எண்ணங்கள் உதயம். ஒரு நிமிஷம் கூட நம்மளால் கடவுளை நினைக்க முடியல. அரை நிமிஷ நேரமேனும் சரண கமலாலயத்தை தவமுறை தியானம் வைக்க அறியாத கசடன் மூடன் மட்டிங்கிறார் அருணகிரி. அது மாதிரி நம்மளால் கான்சன்ட்ரேட்டும் பண்ண முடியல. கடவுள்கிட்ட நிஜமாக நமக்கு அன்பும் வரல. கண்ணப்ப நாயனார் காலத்திநாதர் கண்ணில் ரத்தம் வந்த உடனே அவர் கண்ணை பிடிங்கி வச்சார். நம்ம யாராவது நம்ம கண்ணை பிடிங்கி வைப்போமா? நாளைக்கு ஒரு பிள்ளைக்கறி வேணும்னு கேட்டார். கபாலிக வடிவத்தில் சிவன் பிள்ளையை வெட்டி சிறுத்தொண்ட நாயனார் பண்ணார். திருநாள் திருநீலகண்டம் சொல்லிட்டு 2 பொண்டாட்டியும் விட்டுட்டு இருந்தா அவன் திருநீலகண்ட அழைப்பானர்கிட்ட கடவுள் 2 பொண்டாட்டியும் சேர்த்து என்னைய தூக்கணும் நீங்கள் 3 பேரும் அப்படின்றார். அப்போ அவன் தூக்குறான். இதெல்லாம் நம்ம பண்ணுவோமா? நம்ம ஏதோ ஒரு வரட்டு வேதாந்தத்தில் மாட்டிக்கிட்டு கடவுள்கிட்டே ரூல்ஸ் பேசின்னு உட்கார்ந்து இருப்போம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் நாயன்மார்களாகவும் ஆழ்வார்களாகவும் வளர்ச்சி பெறுகிற ஒரு நிலை. என்ன கைமாறு செய்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். தன்னை தருவதற்கு பிறந்த தயாளனே சங்கரனே, என்ன கைமாறு செய்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். உன்னை தவிர ஒரு சொந்தம் உலகில் எனக்கில்லையே, என் உள்ளத்தில் பேசும் குரல் சங்கரா உனதன்றி வேறில்லையே. என்னை தடுத்தாள வந்த இறையே சிவசங்கரா, என் பிறவி பிணி தீர்க்க உன் பதமன்றி மருந்தில்லையே. என்ன கைமாறு செய்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.